ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. எப்போ 2019 11ஆம் மாதம் 7ஆம் தேதி. வீட்டுக்கு ஒரே குழந்தை அழகா சந்தோஷமா வளர்த்துக்கிட்டு வராங்க. குழந்தையோட 6வது மாசத்துல சின்னதா ஒரு காய்ச்சல் மாதிரி வருது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணி பார்க்குறப்போ அப்பதான் தெரிய வருது குழந்தைக்கு தலசீமியா நோய் இருக்குதுன்னு. அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? தலசீமியா நோய் இருக்கிறவங்களுக்கு சாதாரண மனுஷங்களை போல பிளட்ல ரெட் செல்ஸ் உண்டாகாது. பிளட் கம்மியாகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். மந்த் பிளட் பாடிக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ஒரு கஷ்டம். ஸோ டாக்டர் சொல்றாங்க, இது குணப்படுத்தணுமா இருந்தா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ண போறாங்கன்னா, இந்த குழந்தையோட தாயோட செல் எடுத்து இந்த குழந்தைக்கு வைக்க போறாங்க. குழந்தையோட 5 வயசுக்கு முன்னாடியே இதை பண்ணணும், இந்த ஆப்ரேஷனை. அப்பதான் நல்லதுன்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸும் இதுக்காக முன்னுக்கு வராங்க. இந்தியாவில தான் ஆப்ரேஷன் பண்ணணும். பட் ஒரே ஒரு தடங்கள் என்னன்னா, 1.5 கோடி தேவைப்படுது. இந்த 1.5 கோடிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ ஒரு பெரிய பணம். இந்த 1.5 கோடியை 5 வருஷத்துல சேமிச்சிட முடியுமா? இந்த 1.5 கோடியை சேர்க்கறதுக்கு எவ்வளோ காலம் போகும்? அவங்களோட ஊரு அனுராதபுரம், கம்மிரிகாஸ்வர், அதுதான் அவங்களோட ஊரு. அந்த குழந்தையோட பேரு அகீல் அஹ்மத். அந்த குழந்தையோட அப்பா பேரு JM சாதிக். குவைட்ல டிரைவிங் தான் அவரோட ஜாப். அந்த குழந்தைக்காக இப்போ ஸ்ரீலங்கா வந்திருக்கிறார். அந்த குழந்தையோட வயசு இப்போ 4 வருஷம் 5 மாசம். மொத்தமா ஆபரேஷனுக்காக சேர்ந்திருக்கிற பணம் 80 லட்சம். இந்த வீடியோவை நான் பதிவிடுற தேதி 2024 மே 9ஆம் தேதி. இன்னும் 70 லட்சம் இந்த ஆபரேஷனுக்காக தேவைப்படல. இன்னும் 7 மாசத்துல இந்த 70 லட்சத்தையும் சேர்த்து இந்த ஆபரேஷனை பண்ண முடியுமாங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. பட் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நினைச்சா கண்டிப்பா இது முடியும். இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கான முழு ரீசனும் இதாங்க, வேற எந்த நோக்கமும் இல்லை. அவங்களால முடிஞ்ச அளவு தொகையை அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க. அவங்களோட பேங்க் டீடைல்ஸையும் கான்டாக்ட் நம்பரையும் நான் இதிலேயே கொடுக்குறேன். வெளிநாடுகள்ல இருந்தும் நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு குழந்தையா நினைச்சு, சொந்த குழந்தையா நினைச்சு, இல்லைன்னா சொந்த தம்பியா நினைச்சு உதவி பண்ணுங்க. இது 100% ப்ரூஃபோட தான் நான் இந்த விஷயத்த பேசுறேன். அந்த ஊர் GSஓட லெட்டரையும் அந்த ஊர் நிர்வாகத்தோட லெட்டரையும் நான் இந்த வீடியோலயே ஷோ பண்றேன். ஸோ அவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணியே நீங்க உங்களோட காசு, உங்களோட டொனேஷனை டொனேட் பண்ணிக்கலாம். அவங்க லக்ஸரியான வீடு கட்டவோ, லக்ஸரியான கார் வாங்கவோ நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கலன்னு, அவங்க ஒரு உசிரை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. நாம அதுக்காக கொடுக்கிற பணம் ஒரு நாளும் அழியாது, ஒரு நாளும் நம்மளையும் அழிக்காது. அந்த பையனுக்கு ப்ரே பண்றதோட உதவி செய்ய முன்னுக்கு வர ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் இறைவன் கண்டிப்பா அவனோட அருளை கொடுப்பான். நான் என்னோட இந்த வீடியோலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை. கண்டிப்பா இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. அதுவும் நீங்க பண்ற பெரிய உதவிதான். நன்றி.